வயசில் மில்ட்ரியில் போய் சுடணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் சுட முடியல. எங்கள் அம்மா அப்பாட சொன்னேன் சுடலான்னு சொல்லிட்டு. கடைசியில் இப்போ தான் தெரியுது இவங்களுக்குலாம் சுடன்னு சொல்லிட்டு. மசாலா தோசை, ஸ்பெஷல் மசாலா தோசை நம்ம பசங்களுக்காக. கேரட்டு மூக்கு அண்ணா இந்த தோசை பேர் என்னண்ணா? இட்லி பொடி. தோசை பேர் என்னண்ணா? மசாலா தோசை, ஸ்பெஷல் மசாலா தோசை. ஸ்பெஷல் மசாலா தோசை. ஆமாம். சின்னதாக ஊற்றினா சாதா, பெருசாக ஊற்றினா எங்களுக்கு இந்த ஃபுட் தரீங்களா? உங்களுக்கு தான் தம்பி, உங்களுக்கு அதான். இதே மசாலா ஃபுல்லாக நெய்யிலே செஞ்சது. பாதாம், பிஸ்தா, முந்திரி. பார்க் ஒன்று இருக்குனாங்க. பார்க் இருக்கா? அங்கே ஒரு பந்தல் கட்டியிருக்கேன் பாருங்க. பேசுனாங்க உங்க பின்னாடி தான் இருக்குது. அதான் எத்துக்குறா அவருக்கு போயிட்டு கடைசியில் ஒரு பார்க் இருக்குல்ல? பார்க்காண்டி மேலே கூட வச்சுக்கோங்க. அப்படியே தோசை கல்வி பிச்சு சாப்பிடலாம் போல இருக்குது. எல்லாம் நமக்கு தான் ஒரிஜினல் நெய். அவங்க தான் அவங்க எல்லாமே அவங்களுக்கு இனிமேல் கைப்பக்கம் ஃபுல்லாக அவங்க தான். அவங்க கையில் நெய் போட்டாவே மணக்கும். சாப்பிடாதவங்க பார்த்தோன்னே சாப்பிடணும் தோணும். அப்படியே போட்டு ஒரு முகம். இப்போ அந்த தோசை எப்படி எடுக்குதுன்னு தெரியல பாருங்க. வெறும் கையில் தான் போட்டது, ஒன்றும் இல்லை. வித்து இல்லை, மந்திரம் இல்லை, மாயம் இல்லை. என்ன ஒன்று பண்ணல, அடுப்பு மட்டும் பற்ற வைக்கல. அடுப்பு பற்ற வைக்காமல் எப்படிப்பா தோசை வராங்க பாருப்பா. அவ்வளோதான்ப்பா. இந்தியாவுக்காக சுடாட்டியா நம்ம தம்பி மக்களுக்காக சுட்டு அவ்வளோதான். ஸ்பெஷல் மசாலா தோசை ரெடியாச்சு. அப்படியா?